மியானால லாஸ்ட் வீக் வந்து டயட்டை பத்தி ஒரு ஷோ பண்ணாங்க. அதுல வந்து அலோபதி டாக்டர்ஸை கொண்டு வந்திருந்தாங்க, ஒரு ரெண்டு டயட்டிஷியன்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சைடு வந்து நார்மல் மக்கள் யாரெல்லாம் வந்து டயட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதுல நிறைய பாசிட்டிவ் as well as ரொம்ப ரொம்ப நெகட்டிவும் இருந்துச்சு. அதை பத்தி பேசதான் நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் குடிச்சிருக்கிற டயட்டு, ரா டயட்டு, ஃப்ரூட் டயட்டு, அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிஸ் இருக்கு, இல்ல வந்து பிபி மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க, இது மாதிரி மாத்திரை எடுக்கும் போது கைடன்ஸே இல்லாம ஃபாஸ்டிங் இருக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பா தப்பு தான். ஆனா உண்மையாவே எப்படி டயட் இருக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு யாருமே சொல்ல, எந்த டாக்டருமே சொல்ல. இதை வந்து ஒரு லேடி கேட்டாங்க. ரைட்டா ராங்கா தெரியல, ஏன்னா நாங்க முதல்ல தப்பா சாப்பிட்டு இருந்தோம். அப்ப நீங்க எல்லாருமே தப்பு நீங்க அது சாப்பிடுற, ஆனா அதையும் தப்புங்கிறீங்க. எங்க குரூப்ல ஒருத்தர் கூட குடிக்கல அந்த சுகர் போட்டதை. நீங்க தான் எல்லாரும் நோ சுகர் சாப்பிடாதீங்க சொன்னீங்க, பட் நீங்க எல்லாருமே சுகர் போட்ட காஃபி குடிச்சிட்டீங்க. ஆனாலும் அவங்கள்ட்ட பதில் வரல. நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா 3 காஃபீஸ் கூட நான் குடிப்பேன், ஏன்னா நான் காஃபி லிவர் அப்படின்றாங்க. இன்னொருத்தங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க முக்காவாசி பேர் சொன்னவங்க வரைக்கும் எல்லாருமே காலையில நான் இட்லி சாப்பிடுவேன், தோசை சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவேன், நைட்டு வந்து நான் 2 தோசை எடுத்துப்பேன், சப்பாத்தி எடுத்துப்பேன் அப்படிங்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா முக்காவாசி நார்மல் பீப்புள், டயட் மேல நாலேஜே இல்லாதவங்க எப்படி எடுக்கிறாங்களோ அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த டயட் கைடன்ஸை கொடுக்கும்போது கண்டிப்பா கம்ப்ளீட்டான நாலேஜ் கொடுக்காத மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து ப்ரோட்டீன்ஸை பத்தி பேசல, சில பேர் மட்டும்தான் பேசினாங்க. ஸோ எப்படி வந்து டயட் இருந்தா ஹெல்தி வெயிட் லாஸ் ஆகலாம் அப்படின்றத பத்தி யாருமே பேசல. எல்லாருமே நார்மலா இப்படி சாப்பிடுங்க. லாஸ்ட்ல ஃபைனலா கோபி அண்ணனே நம்பிட்டாரு. என்ன சொன்னார்னா, டாக்டரே நார்மலா தாங்க சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. பட் ஆனா லைஃப் ஸ்டைல் டயட்டு, பேலன்ஸ்டு டயட் எவ்வளவு முக்கியம் ஹெல்த்துக்கு, என்னென்ன டிசீஸை ரிவர்ஸ் பண்ணும் அப்படின்றத பத்தி யாருமே பேசல. இது மக்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவான மெசேஜா தான் இருக்கு. பேட் டயட் இருக்க மாதிரி ஹெல்தி டயட்டும் இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு யாருமே அங்க இல்லை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நிறைய டயட்டிஷியன்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ், டயட் ரிலேட்டடான டாக்டர்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஒரு 50% கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா பாசிட்டிவ் சைட்ஸ் ஆஃப் டயட்டையும் வந்து பேச முடிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நெகட்டிவா நான் ஃபீல் பண்றேன்.